வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி இட்லி பொடி அரைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்ப்போம். நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் துவரம் பருப்பு 1/2 கப்புங்க. இந்த மைசூர் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் மைசூர் பருப்பு வேண்டான்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாதி அரை கப்பு வந்து கடலைப்பருப்பும் 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இது மைசூர் பருப்பு சேர்த்துறதுனால இது 1/2 கப்பும் இது 3/4 கப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் மைசூர் பருப்பு போட இஷ்டம் இல்லைன்னா கடலைப்பருப்புன்னா அரை கப் மட்டும் எடுங்க. துவரம் பருப்பு 3/4 கப் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, பெருங்காயப்பொடி கொஞ்சம், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவு. இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சு துவரம் பருப்பு போட்டிருக்கேன். துவரம் பருப்பு தான் இருக்கிறதுலே பெரிய பருப்பு, அதனால் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை வறுத்துக்குவோம். அப்புறமா அந்த சிறும்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. செவக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் கருக்கிடாதீங்க. பக்கத்துலேயே நின்று பருப்பை கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிடும். ஒரு செகண்ட் நம்ம கடாய் சூடானதும் இந்த பக்கம் விட்டுட்டு வந்தோம்னா இங்கே சென்டரில் இருக்கிற பருப்பெல்லாம் கருகிடும். அதனால் பக்கத்துலேயே நின்று வறுத்துக்கிட்டு இருக்கணும். ஏதாவது வேறு வேலை இருந்தால் அதை முடிச்சுட்டு கூட செய்யுங்க. 2 வேலை பண்ணாதீங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது இன்னொரு வேலை கூட செய்யாதீங்க. ஏன்னா இது கொஞ்ச நேரத்தில் கருகிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸ்மெல்லும் நல்லா இருக்காது இட்லி பொடி. இல்லை நீங்கள் இந்த மைசூர் பருப்பு போட்டு கடலைப்பருப்பு தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம். அது கூட எக்ஸ்ட்ராவாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு வரும். பருப்பு நல்லா பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. கருகாமல் இது மாதிரி வறுக்கணும். வச்சுட்டு நகராதிங்க. நான் சொன்ன மாதிரி கைவிடாமல் கலந்தீங்கன்னா தான் இது மாதிரி வரும். இதுக்கு மேலே இதை வச்சோம்னா கருகிடும், அதனால் எடுத்துடுவோம். இது மாதிரி ஒரு தட்டில் எதையாவது போட்டு வைங்க. அப்புறம் இப்போ அடுத்தது இந்த மைசூர் தாள் போட்டுக்குவோம். பருப்பு வறுத்ததும் வாசனை பாருங்கள் எப்படி வருது. அதே மாதிரி தான் இது அதை விட சின்னதாக இருக்குது, அதனால் நகராதிங்க. பக்கமே நின்று கிளறணும். பாருங்கள், வறுத்த இதுவும் நல்லா வறுப்பட்டுக்குச்சு. அங்கங்கே எல்லோ ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால அங்கங்கே பாருங்கள் எல்லோ கலராக இருக்குது. கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி வருது. நல்ல ஸ்மெல் வருதுங்க. கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா சிறும்பருப்பு இது ரொம்ப சீக்கிரம் சொட்டுன்னு வறுத்துடும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கலரணும், நகராதிங்க, கருகிடும். போதும். இதையும் பப்ளி அதிலே போட்டு ஆடுவீங்க. இது வந்து பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு இல்லைன்னா நீங்கள் பாசி பயிர் கூட வறுத்து போட்டுக்கலாம். பருப்பு இல்லாட்டி பயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வறுத்துட்டு. எல்லாமே நீங்கள் வறுக்கிற அந்த இதுதாங்க. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறும், ஸ்மெல் மாறும், எல்லாம் மாறிடும். நம்ம ஒரே மாதிரி வறுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது மாதிரி பொடிங்க நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுட்டா ஈஸியாக எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க, எடுத்து தோசை ஊற்றணுமா இட்லி ஊற்றணுமா சாப்பிடலாம். இல்லை குக்கரில் ரைஸை வச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம். பாருங்கள், இது வறுபடுச்சு. பருப்பு தானே, அதனால் சீக்கிரமாக ஆயிடுச்சு. இதை எடுத்து இதிலே போட்டுக்குவோம். கருவேப்பிலை ஏன் இதில் சேர்க்குறோன்னா, நம்ம சும்மா போட்டோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக. காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு இதிலே போட்டுருங்க. 2ஐயும் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். பன்னெண்டு மிளகா போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, ஏன்னா கருவேப்பிலை இதாகிடும்.
சும்மா குழம்புல நம்ம கருவேப்பிலை தாளிப்புக்கு போட்டால் குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கும்போது எதில் உங்களுக்கு பொடியில் சேர்க்க முடியுமோ போட்டுடணும். அப்போ தான் அவங்க தூக்கி போடாமல் சாப்பிடுவாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அந்த கடாய் சூட்லேயே வறுத்துடலாம். காஞ்ச மிளகாவையும் அப்படியும் கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு முறை சவுண்டு கேட்குது. போதும், இது ஆறட்டும். இதுவும் எடுத்து அதிலே கொட்டிடுவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக அரைச்சி முடிச்சிட்டோம். எப்படி என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன் மறுபடியும். பாசி பருப்பு ஒரு 25 கிராமுங்க, துவரம் பருப்பு ஒரு 50 கிராம், மைசூர் பருப்பு வந்து ஒரு 75 கிராம். அது 3 பருப்புன்னு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூடவே கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. நான் கடலைப்பருப்பு இன்றைக்கி சேர்த்துல. இந்த 3 பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா 12 மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு எப்படி தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லெண்ணெயோட நல்லா இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி டிஃபனுக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஏர் டைட்டான டப்பாவில், பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுக்கோங்க. ஈரம் படாமல் வைங்க. அப்போ ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸ்பூனு நீங்கள் இதிலையே போட்டு வச்சாலும் நீங்கள் எடுக்கும்போது உங்களோட கை ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை அப்புறம் கொஞ்சம் குறப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அது இட்லி பொடி நல்லா இருக்காது. கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். நிறைய பேர் கேட்டதுனால தாங்க இன்றைக்கி இட்லி பொடி அரைச்சி போட்டிருக்கேன். இனி எனக்கு டைம் கிடைக்கும்போது இன்னும் 2-3 பொடி உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். சாம்பார் பொடி, ரசப்பொடியெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் அது உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் எப்படிங்கிறத. எதாக இருந்தாலும் வீட்டிலையே செய்யுங்க சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் கடையில் வாங்காமல் வீட்டிலையே செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட நம்ம வீட்டிலையே செய்கிறது. பாருங்கள், அரைச்சாச்சு. பாருங்கள், 387 கிராமு. ஆனால் இதோட காலி டப்பாவே 50 கிராம் வருங்க. 50 கிராம் போச்சுன்னா 337 கிராமுங்க இருக்குது. 330 கிராம்னு வைங்க. ஆனால் பவுடர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக பருப்புங்கிறதுனால வெயிட்டு நிற்குது நமக்கு. அதனால் இவ்வளோ தான் இருக்குது பவுடரு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் வருது. ஏன்னா பருப்புங்க தானே நிறைய சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பாருங்கள் இட்லி பொடி அரைச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் அரைச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.